மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் உரைநடை தாகூரின் கடிதங்கள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கொல்கத்தாவை சேர்ந்தவர். 7/5/1861 பிறந்தவங்க. நம்ம 5, 6, 7, 8 கூட ஞாபகத்துல வச்சுட்டோம். முன்னை பின்னை 1 ஞாபகத்துல வச்சுட்டோம்னா 7/5/1861 பிறந்தவங்க. 80 வயசு வரை வாழ்ந்திருக்காங்க. நம்மளுக்கு அதே 7ஆம் தேதி தான் 7/8 80 கூட்டியாச்சுன்னா 1941 சொல்லி அவங்க இறந்த ஆண்டு செஞ்சிடும். நம்மளுக்கு எளிமையா கிடைச்சுக்கிடும். புகழ்பெற்ற வங்காள பல்துறை அறிஞரா காணப்படக்கூடியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்திய கலைகள்ல மாற்றங்களையும் கொண்டு வந்தவர் யாருன்னு சொன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். தாகூருடைய படைப்புகளும் ஆன்மீகத்தை அடிப்படையா கொண்டதாகவும் காணப்பட்டுச்சு. பாரம்பரியத்துல வேரூன்றிய நவீன மனிதர் யாரு அப்படின்னு சொன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அது மட்டும் இல்லாம கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி. அப்போ பாரம்பரியத்துல வேரூன்றிய நவீன மனிதர், கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னா தாகூர் அவர்கள். 16 வயதிலேயே கவிதை எழுத தொடங்கிட்டாங்க. 1913ஆம் ஆண்டு கீதாஞ்சலி என்னும் கவிதை நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவங்க 1913. அப்போ நமக்கு எந்த கவிதை நூலுக்காக அப்படின்னு சொன்னோம்னா அந்த கவிதையை கீதமா பாடி காமிச்சாங்க. கீதாஞ்சலி அப்படின்னு கூட எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். இப்போ 1913 கூட நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு 1861 இருக்கு. அந்த 8 அப்படிங்கறத நம்ம இப்படி போட்டுங்கும் போது என்னன்னு சொன்னா 1913 சொல்லி இந்த நம்பரை கொண்டே ஞாபகத்துல வச்சுட்டோம்னா எளிமையா இருக்கும். 1913. அப்ப 1919ஆம் ஆண்டுல நடைபெற்றது ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஞாபகத்துல இருக்கலாம். இதனால மனமறிந்து தாகூர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஆங்கில அரசை கண்டித்து அவர் பெற்ற சர்ங்கிற பட்டத்தை என்ன செஞ்சாங்க துறந்தாங்க. அப்போ சர்ங்க பட்டத்தை துறந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் மறக்காது. 2000க்கும் மேற்பட்ட இசை பாடல்கள், 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள், ஏறக்குறைய 20 பெரு நாடகங்கள், குறு நாடகங்கள், 8 நாவல்கள், 8க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள் என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களில் நூல்களை எழுதியுள்ளவர். அது மட்டும் இல்லாம அவருடைய ஓவிய படைப்புகள் பயண கட்டுரைகள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் இணைத்து கொண்டால் அவருடைய ஆளுமையின் பேருருவே என்ன செய்யலாம் நாம அறிய முடியும். குழந்தைகள் இயற்கையின் மடியில எளிமையா வளர்க்கப்படணும், தங்களுடைய வேலையை தாங்களே கவனித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிருக்காங்க. விசுவாசமா நிறுவனாங்க அப்படின்னு ஞாபகத்துலச்சுன்னா விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவனாங்க. குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டாங்க. விசுவாசமானவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள குருன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தாகூரின் ஜனகணமன என்னும் பாடல் இந்தியாவின் நாட்டுப்பண்ணாகவும், அமர் சோனார் பங்களா என்னும் பாடல் வங்காள தேசத்தின் நாட்டுப்பண்ணாகவும் இன்று என்ன செய்து பாடப்பட்டு வருது. இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா சாந்தி நிகேதன் சொல்லிட்டு, விசுவாசமா இருக்கவங்க எப்படி இருப்போமோ மன சாந்தியோட இருக்கும் அப்படின்னு கூட எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் எனும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யாருன்னா தேனா குமாரசுவாமி அவர்கள். அப்போ தன்னால குமாரசாமி அவர்கள் மொழிபெயர்க்காங்க அப்படின்ட்டு. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, வங்கம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்று தேர்ந்தவர் யாரு தேனா குமாரசுவாமி அவர்கள். வங்க அரசு தமிழ் வங்க மொழிகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது அளித்து சிறப்பித்திருக்கு. யாருக்கு நேதாஜி இலக்கிய விருது? தேனா குமாரசுவாமி அவர்களுக்கு. தன்னால குமரபுரத்திலே செயல்படுறதுனால சுவாமி போல இருக்காரு. அதனால நேதாஜி தானா நேதாஜி இலக்கிய விருது அளித்து சிறப்பித்திருக்காங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு 1913 ஞாபகத்துல வந்துடணும். கீதாஞ்சலி என்னும் கவிதை நூலுக்காக ஆங்கில நோபல் பரிசு பெற்றவங்க. இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் யாருன்னு சொன்னா தாகூர் அவர்கள் தான். 1919 சர் பட்டத்தை துறந்தாங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலையில. அடுத்து 1921 சாந்தி நிகேதன்ல விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவனவங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 வருஷத்தையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கடிதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எழுத வேண்டிய செய்தியை எழுதி உரியவருக்கு தெரிவிப்பதுதான் இந்த கடிதம் எழுதி அனுப்புறதுதான் கடிதம் சொல்லி சொல்றோம். அதுவே உரிய வடிவுடனும் பொருட்செறிவாலும் கற்பனை நயத்தாலும் மொழி வளத்தாலும் கடித இலக்கியமா உருப்பெறுது. இது உரைநடையில் மட்டும் இல்லாம காப்பியங்களிலும் சிற்றிலக்கியமும் கூட இது கடித இலக்கியங்கள் காணப்படுகின்றது. இந்த கடித இலக்கியம் மூலமா அது எந்த காலத்துல எழுதப்பட்டுச்சுங்க அந்த கால தொன்மையை நாம என்ன செய்ய முடியும், அறிய முடியும். இப்ப தாகூரின் கடிதங்கள் எப்படி காணப்படுதுன்னா கவிதை இயல்பு கொண்டது. அது மட்டும் இல்லாம என்னன்னா கற்பனை, நகைச்சுவை, ஆழ்ந்த சிந்தனைகளோட உள்ளடக்கியதா என்ன செய்யுது தாகூரின் கடிதங்கள் காணப்படுது. இப்போ சிதறிய கடிதங்கள்.
சிலாயிதஸ் 9 ஆகஸ்ட் 1894. என்னன்னு சொன்னா இந்த கடிதத்தின் மூலமா அறியக்கூடிய மனிதனுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய எண்ணங்களை தான் இந்த இதுல கடிதத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆறு என்ன செய்யுது, ஒரேடியா கரை தழும்ப என்ன செய்யுது, நிரம்பி ஓடுது. எதிரில கரை என்ன செய்யல, தெரியல. அப்படி இருக்க இடத்துல ஒரு இடத்துல சுழல் என்ன செய்யுது, பொங்கி காணப்படுது. மற்றொரு இடத்துல என்னன்னு சொன்னா சமமா அந்த தண்ணியானது பரவி அந்த எல்லா இடத்தையும் மூழ்கடிச்சு என்ன செய்யுது, பறந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு மேல என்ன வருது அப்படின்னா, இறந்து போன ஒரு சின்னஞ்சிறு பறவை ஆற்று வெள்ளத்துல மிதந்து வர்றதை காண்றாரு. அப்போ அதனுடைய சாவின் வரலாறு அவருக்கு புரிஞ்சிருது. அததான் இப்ப கடிதத்துல எழுதியிருக்காரு. எங்கேயோ ஒரு ஊர்ல எல்லையில உள்ள மாமர தோப்புல உள்ள மாமர கிளையில அந்த குருவியோட கூடு ஆனது என்ன செஞ்சிருக்கு, காணப்பட்டிருக்கு. அப்படி இருக்க நேரத்துல இருட்டும் வேளையில அது என்ன செஞ்சிருக்கு, இரையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட்டுக்கு திரும்பி தன் துணையோட என்ன செய்யுது, மிருதுவான சிறகின் வெம்மையில தானும் தன் சிறகுகளை விரித்து கொண்டு என்ன செய்யுது, உடல் சோர்ந்து உறங்குது. திடீர்னு என்னன்னு சொன்னா, இரவுல பத்மாரு கிழக்கு வங்காளத்தினுடைய பெரிய நதி எதுனா பத்மாரு. கிழக்கு வங்காளம், சூரியன் கிழக்கு பகுதி தான் உதிக்கும். வங்காளங்கும் போது நம்மளுக்கு கல்கத்தா மாநிலம் தெரியும். அப்ப கிழக்கு வங்காளத்து பெரிய நதி எதுன்னு சொன்னா பத்மா. 10 வரலாறு என்ன செய்ய முடியாது, நம்ம எதையும் அடைக்க முடியாது. அந்த நதி ஓடி வரும்போது அப்படின்னு நினைச்சுக்கோங்க, பத்மா நதி. அப்போ ஒரு புறமா என்ன செய்யுது, சற்று புரண்டு அந்த குருவிங்கும் போது திடீர் நாப்புல மரத்தின் கீழ மண்ணு சரிஞ்சு விழ கூடு என்ன செய்யுது, சிதறி அது டக்குன்னு என்ன செய்யுது, கண்ணு விழிச்சு பாக்குது. பிறகு அதுக்கு கண் விழிக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிருது. இந்த சின்னஞ்சிறு பறவையை பார்த்து தன்னுடைய கற்பனை இதுல எடுத்து சொல்றாங்க. என்னன்னா, நாட்டுப்புறங்கள்ல இருக்கும்போது எல்லாவற்றையும் விளங்க வல்லது என்னன்னு சொன்னா இயற்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா பட்டணத்துல என்னன்னு சொன்னா மனித சமுதாயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, பட்டணத்துல மனிதன் தன்னுடைய சுகத்துக்காக பிற உயிர்களை என்ன செய்யறது கிடையாது, ஒரு பொருட்டாவே எண்ணாம செயல்படக்கூடியவங்களா காணப்படுறாங்க. ஆனா நாட்டுப்புறங்கள்ல அப்படி கிடையாது. அவங்க பிற உயிர்களுக்கும் மரியாதை கொடுத்து அதையும் தன்னுள்ள ஒன்றா என்ன செய்யறாங்க, கருதுறாங்க. அப்படிங்கிறத பட்டணத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள வாழ்க்கையை எடுத்து சொல்றாங்க. பாரத நாட்டினர்னு எடுக்கும்போது ஐரோப்பாவுல மனிதனுக்கு தான் முக்கியமான இடமா காணப்படுது. ஆனா மனிதனை விலங்கா மாற்றுவதே, விலங்கன் மனிதன் மாறுவதை பற்றி எதுவும் தவறுதலா எண்ணுவது என்ன செய்வது கிடையாது. அதனாலதான் நமது சாஸ்திரங்கும் போது நம்மளுடைய நூல்கள்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எல்லா உயிர்கிட்ட என்ன செய்யணும், கருணை காட்டுறத ஒரு நடக்க முடியாத ஒரு அதிசயம்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறது கிடையாது, விட்டுறது கிடையாது. இந்த நாட்டுப்புறங்கள்ல இயற்கையோடு ஒன்றி உடனுக்குடன் இணைந்து பழகும்போது தாகூருடைய உள்ளத்திலையும் பாரத நாட்டுடைய இயல்பு என்ன செய்து தலை தூக்கி காணப்படுது. ஒரு பறவையின் சின்னஞ்சிறு இதயத்தினுள்ளும் வாழ்க்கையுடைய கழிப்பு என்ன செய்யும், காணப்படும். அது எத்தனை அதிகமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத தாகூரால எண்ணாம இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதத்துல கொடுத்திருக்காங்க. அடுத்த கடிதத்துல வழி முடிவிலும் சொல்லிட்டு 16 செப்டம்பர் 1929 எழுதுனதுல என்னன்னு சொன்னா, இந்த கடிதத்தின் மூலமா மனிதனுடைய நிலையாமையை எடுத்து சொல்லக்கூடியதா காணப்படுது. என்னன்னு சொன்னா, மரத்தின் கிளையில பூ மலருது. அதற்கு புகலிடம் என்னன்னா அந்த மரத்தினுடைய கிளைதான். ஆனா மனிதன் அதற்கு என்ன செய்யறாங்க, பெயரிட்டு தன் உள்ளத்துல என்ன செய்யறாங்க, இடம் அளிக்கிறாங்க. நமது நாட்டுல மரங்களில் மலரும் பூக்கள் பல உள்ளன. மனிதன் அவை அனைத்தையும் என்ன செய்யறதில்ல, மனதினுள் ஏற்றுக்கொள்வதில்லை. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில தோன்றக்கூடிய மனிதர்களை குறிக்கக்கூடியதா காணப்படுது. எல்லா மனிதரையும் நம்ம என்ன செய்யறது கிடையாது, நம்ம மனதுல நம்ம ஏற்றுக்கொள்றது இல்லை. அதை மறைமுகமான முறையில எடுத்து சொல்றாங்க. மலரிடம் இவ்வளவு அலட்சிய மனப்பான்மை வேறு எந்த நாட்டுல என்ன செய்யறது இல்ல, காணப்படுறது இல்ல. அதுக்கு பெயர் இருக்கலாம், ஆனா அது தெரியாத என்ன செய்யலாம், இருக்கலாம். சில மலர்கள் தங்களை மனத்தின் வலிமையால் புகழ் பெற்று விட்டன. இன்னைக்கு என்னன்னா நம்மளே பாக்குறோம். ஒரு சிலர் பார்த்த உடனே அவங்க பெயருடைய உச்சிக்கு போன உடனே நம்ம நினைச்சுவோம் அவங்கள நம்ம ஹீரோன்னு சொல்லுவோம். வலிமையால புகழ் பெற்று விட்டன. அதாவது அலட்சியமான அவற்றை பாராமல் சென்றாலும் கூட அவை தாமாக முன் மனத்தினால் நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றன. இன்னைக்கு பட நடிகர்கள் எல்லாம் நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? ஏன்னு சொன்னா நம்ம தெரியாதவங்களா இருந்தாலும் அந்த படத்தின் மூலமா அவங்கள அறிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், அவங்கள ஹீரோவாக்கிக்கிடுதோம். அப்ப நமது இலக்கியங்களே அவை தவறாமல் அழைப்பை பெறுகின்றன. அவற்றுள் பல மலர்களின் பெயர்களை மட்டுமே நாம் அறிவோம். அவைகளை கண்டதும் இல்லை, அவற்றை தெரிந்து கொள்ளும் முயற்சி நாம் என்ன செய்யல, எடுத்துக்கொள்வதும் இல்லை. பெயர் அகராதி அப்படின்னு சொல்லும் போது, அகராதினால என்னன்னு சொன்னா நம்ம தெரியாத தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய அளவுல பொருள்கள் நிறைந்ததுதான் அகராதிம்போம். அப்ப பெயர்களோடு உடையது. பேரகராதியில் ஜோதி, ஜாதி என்றெல்லாம் என்ன செய்யறோம், படிக்கிறோம். யாப்பு சரிவர அமைந்து விட்டா நிச்சயமா நாம கழிப்பு எழுதுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா
ஜாதி என்பது எதுன்னு, ஜூதி என்பது எந்து அப்படிலாம் நம்ம நினைச்சல ஆராய நமக்கு ஆவல் நினைச்சல பிறக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜூதி அப்படிங்கும்போது என்னன்னு சொன்னா முஸ்லிம் இதுல என்னன்னா நபிகள் நாயகம் அவர்கள் வந்து குரான்ல வந்து ஒரு மலையை குறிக்கக்கூடியதா இருக்கு. நாம தேடணும்னு சொன்னா கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யறது கிடையாது, தேடுறது கிடையாது. அதே இது ஜாதி என்பது வந்து முல்லை வகையில ஒரு பூவு. அத வந்து சமேலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொண்டேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஜாதிங்கிறது எது அப்படின்னா நமக்கு ஜாதி முல்லை அப்படிங்கிறது எளிமையா தெரிஞ்சிருக்கும். ஜாதி முல்லை பூன்ட்டு. அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வேலியில அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சமேலின்னு இருக்கு. அப்போ சமயத்துல வேலி மேல கிடக்கும். நம்ம எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், பறிச்சு கட்டிக்கலாம். ஏன்னா ஜாதிங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ சமேலி ஆனால் சேவுந்தி என்பது எந்த மலரின் பேர் என்பது இன்று வரையில என்ன செய்யல நமக்கு தெரியல. அப்ப தெரியாத மலரின் பேர் எதுனா சேவுந்தி. உந்தின்னு சொன்னா தொப்புல குறிக்கக்கூடியது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல சேவுந்தி அப்படிங்கும்போது என்னன்னு சொன்னா தெரியல மலருடைய பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாந்தி நிகேதனில் ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துடைய பேர் என்னன்னா பியால என்று அழைக்கிறார்கள். என்னன்னா அந்த சாந்தி நிகேதன் மனசு சாந்தியா இருக்கிறதுக்காண்டி பியானா வாசிக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுன்னா பியால அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடலாம். பியால என்று அழைக்கிறார்கள். ஆனால் சமஸ்கிருத காவியங்களில் புகழ்பெற்ற அந்த மரத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னொரு விஷயம் பாருங்க, ஆறுகளின் விஷயத்தில் கூட நம்ம உள்ளத்துல இந்த அலட்சியம் வந்து கிடையாது. மிகவும் சிறிய ஆறை கூட நம்ம மனசுல நினைச்சு நம்ம பிடித்தமான இடம் பெற்று அத மனசுல ஞாபகத்துல வச்சிருக்கோம். இப்ப என்னன்னா புறா கண்ணிங்கும் போது கபோதாஷி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்ப இத நம்ம புறா கண்ணிங்கிறது பேர் என்னன்னு கூட கேட்கலாம். அப்போ புறா கண்ணி அப்படின்ன உடனே என்னன்னா புறாவ அனுப்பி விட்டு தான் கடிதாசி குடுத்து விட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. புறாவ போன்னு சொல்லி கடிதாசிய குடுத்து விட்டாங்க அப்படின்னு ஞாபகத்துச்சுன்னா புறா கண்ணி கபோதாசி. மயில் விழியாள் அப்படி இருக்கு. மயூராசி இது ஈஸியா சொல்லிடலாம். அடுத்து விருப்புடையாள் இச்சாமதின்னு இருக்கு. அப்போ என்னன்னா மதி உடையவங்க என்னன்னா சாமத்துல என்ன செய்வாங்க, தனக்கு விருப்பமானதை என்ன செய்வாங்க நல்லா படிச்சு மனசுல வச்சுட்டு காலையில எந்திரிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது நிறைவேறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இச்சாமதி விருப்புடையவள் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கலாம். என்றெல்லாம் அவை என்ன அன்றாடம் நமக்கு என்னச்சு உபயோகப்படுத்துங்க. பூஜைக்கு தேவையான மலர்களை தவிர வேறு எந்த பூக்கள் நமக்கு அவசியம் எதுவும் இல்லை. இந்த பேரா நமக்கு ரொம்ப முக்கியமானது. தாமசிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தாமசிகம் அப்போ நாகரிக வழக்கத்துல வந்து காலத்துக்கு ஏற்றபடி சீக்கிரமா வாடிடும் மலர்களுக்கு தொடர்பு உண்டு அப்படின்னு இருக்கு. அப்ப தோட்டக்காரனுடைய கைகளை வச்சு பராமரிக்கும் பொறுப்பு காணப்படுது. அப்போ காலத்திற்கு ஏற்றபடி சீக்கிரமே வாடிடும் மலர்களை இப்போ பராமரிக்கும் பொறுப்பு யாருடைய கைகளில் உள்ளது அப்படின்னு சொன்னா தோட்டக்காரனுடைய கைகளில் உள்ளது. தோட்டக்காரங்கிறது நம்மள படைச்ச கடவுள். அவர்கிட்ட தான் நம்மளுடைய இதெல்லாம் நம்மள எப்படி பராமரிக்காருங்க அந்த பராமரிப்பு எல்லாம் காணப்படுது. மலர் செப்பினுள் வழக்கம் போல் போவதும் வருவதுதான் இவற்றின் வேலை. இதைத்தான் தாமசிகம் அதாவது மெரிடிசியம் என்கிறோம் அப்படின்னு இருக்கு. என்னன்னா ஸ்தூல பொருளுங்கும் போது இதை வந்து நம்ம எண்ணி பார்க்க முடியாது. இது வந்து நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்ம வாழ்க்கை அந்தல இருந்த மலர் போல எப்படி காலையில புதுசா பூக்குது, அடுத்து அந்த மலர் மாலையானது வாடி வதங்கி போயிருது, வந்ததும் தெரியல போறதும் தெரியல. இதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையானது என்ன செய்யுது காணப்படுது. அதனால தாமதம் பண்ணாம நம்ம என்ன செய்யணும், நல்லவங்களா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு கூட தாமசிகம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ தாமசிகம்னாலே சீக்கிரம் வாடிட்டு மலர்களை பராமரிக்கும் பொறுப்பு தோட்டக்காரனுடைய கைகளில் இருக்கும். மலர் செப்பினுள் வழக்கம் போல் போவதும் வருவதும் தான் எந்த அவற்றுடைய வேலை. இதைத்தான் தாமசிகம் அல்லது மெரிடிசியம் என்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸ்தூல பொருளுக்கு அப்பால் செல்ல இயலாம நம் மன நினைச்சு இது திகைப்படைந்து நின்றுவிடும். இது போன்ற பேரில்லா மலர்களில் நாட்டில் கவிஞர் நிலை எவ்வளவு மோசமானது என்பதை யோசித்துப்பார். மலர்களில் ராஜ்யத்தில் அவனுடைய பேனாவின் நடமாட்டம் எத்தனை குறுகியது. பறவைகளுடைய விஷயத்திலயும் இதே மாதிரிதான் காணப்படுது. காகம், குயில், மைனா, பௌகதா, கவோ இந்த சொற்களை போல் குரல் பயிற்றும் ஒரு புறா இனம். அப்ப குரல் பயிற்றும் ஒரு டேஷ் இனம் அப்படின்னா அது ஒரு புறா இனம். இதெல்லாம் இவைகளை எப்படி விட்டுவிட முடியும்? ஆனா எத்தனையோ நேர்த்தியான புட்கள்னா பறவைகள் உள்ளன. அவற்றின் பெயர்கள்லாம் அநேகமா யாரு சாதாரண ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நிறைய இது தெரிஞ்சிருக்காது. அதைத்தான் கொடுத்திருக்காங்க. இயற்கையில் இந்த அலட்சிய மனப்பான்மை தான் நம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் மூல காரணம். இந்த சுபாவம் காரணமாகத்தான் நாட்டு மக்களிடமும் நமது அலட்சிய மனப்பான்மை தீவிரமா இருந்துச்சு இது தலை தூக்கி காணப்படுது. பரீட்சையில என்னன்னா தேர வேண்டிய சரித்திர பாடம், சரித்திரங்கும் போது சமூக அறிவியல் சரித்திர பாடத்தை புறக்கணிக்க முடியாது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு சரித்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம வாழ்ற பூமி, அது மட்டும் இல்லாம அந்த பூமியில யார் யார் ஆட்சி செய்தாங்க, ஆட்சி செஞ்சவங்க எந்த வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, அதுல என்னென்ன மாற்றங்கள் நடைபெற்றுச்சு அப்படின்னு எல்லாமே அதுக்காக யார் பாடுபட்டாங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனால இதை நம்ம என்ன செய்ய முடியாது,
புறக்கணிக்க முடியாது. பரீட்சையில் தேற வேண்டேன். தேறுனா தேர்ச்சி பெற வேண்டி சரித்திர பாடத்தை புறக்கணிக்க முடியாது. நமது தேசப்பற்று அந்த புத்தக மூட்டையால் உருவானது. இந்த தேசப்பற்றுங்கும்போது இந்த சரித்திர பாடத்த நாம முழு மனசோட அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு முழுமையா அறிஞ்சுக்கிடணும்னு நினைச்சு படிச்சோம் அப்படின்னு சொன்னா, தேசப்பற்று நமக்குள்ள காணப்படும். தேசத்து மக்களிடம் கொண்டுள்ள பற்றுதலின் காரணமாக உண்டானதல்ல. நமது உலகம் எத்தனை குறுகலானது. என்னன்னு சொன்னா படிச்சு பாஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் படிக்கணும் ஒழிய, நம்ம அத படிச்சு முழுமையா என்ன செய்யல அறிஞ்சு, இன்னும் நம்ம சாதிக்கணும், செயல்படணும் நாட்டுக்காக அப்படின்னு நினைக்கல. அதனால எத்தனை குறுகலானது என்பதை யோசித்துப் அதிலிருந்து எத்தனை பொருள்கள் இடம்பெறவில்லை என்பதையும் நினைத்துப்பார். இதுலயுமே எத்தனைவை இடம்பெறாம காணப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தாகூரின் கடிதங்கள் மூலமா நாட்டுப்புற மக்களானவங்க என்ன செய்றாங்க, இயற்கையை சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லி காணப்படுறாங்க. இயற்கையே எல்லாவற்றையும் விழுங்க வல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா பட்டணத்துல என்ன செய்றாங்க, மனித சமுதாயம் தான் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு தன்னுடைய சுக துக்கத்துக்கு முன்னாடி உயிரினங்களுடைய சுக துக்கத்தை பற்றி அவங்க என்ன செய்யறது கிடையாது, என்றது கூட கிடையாது அப்படிங்கிறத தாகூர் அவர்கள் அருமையான முறையில எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதே போல தாமசிகன்னா என்ன அப்படிங்கிறதையும் தெளிவா எடுத்து சொல்லியிருந்தாங்க. நாம முழுமையான முறையில அறிஞ்சு கொண்டோம். தேர்விலையும் கேள்விக்கேற்ற சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.